என்னம்மா இது பிரச்சனை என்னன்னு சொன்னதானே நான் முடிவு சொல்ல முடியும். பரபரன்னு வந்தீங்க புரிஞ்சுக்கிட்டே போயிட்டா என்ன அர்த்தம்? எங்க துளசி வயித்துல இருந்த குழந்தை செத்து போயிடுச்சு. எங்க கனவெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. போதுமா? இன்னும் விளக்கமா சொல்லணுமா? மா தேவயானி, அந்த பிரசன்ன சொல்றத வச்சு என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றீங்களா? அவன் சொல்றதெல்லாம் சுத்த போய்மா. எதை சுத்த போய்? குழந்தை புதைச்சு எடுத்து அவனை எங்களை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் சொன்னத போயின்னு சொல்லி எங்களை நாங்களே ஏமாத்திக்க சொல்றீங்களா? வாட்? குழந்தைய புதைச்சு எடுத்த காட்டினானா? நான் நம்ப மாட்டேன். அவன் எதையோ காட்டி உங்களை ஏமாத்திருக்கான். ஏமாத்துனது அவன் இல்ல, நீங்க தான். என்ன உளர்ற? நான் எங்க உளறேன்? நீங்க தான் வாடகை தாய் மூலமா எங்களுக்கு குழந்தை தரேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட லட்ச லட்சமா பணம் வாங்குனீங்க. இப்போ அந்த பணத்தை திருப்பி தரணுங்கிறதுக்காக உங்க குழந்தை சாகல, உயிரோட தான் இருக்குன்னு எங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாளும் நான் அந்த பிரசன்னாவை தான் ரொம்ப கெட்டவ, மோசமானவன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், நீங்க தான் அவனை விட மோசமானவங்க. தாமரை, உன் வயசுக்கு தகுந்த பேச்சா பேசு. யாரோட யார கம்பேர் பண்ற? இதெல்லாம் என்ன மீறி நடந்த விஷயம். அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? குழந்தை செத்து போனது வேணா உங்களை மீறி நடந்திருக்கலாம். ஆனா மத்ததுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். என்னம்மா இவதான் சின்ன பொண்ணு புரியாம பேசுறான்னா நீங்களும் அவ்வளவு மாதிரியே பேசுறீங்களா? என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு புரியாம பேசல. நீங்க ஒரு வாடகை தாயை தேர்ந்தெடுக்கும் போது அவ எப்படிப்பட்டவ, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ அந்த குழந்தைய நல்லா வளர்ப்பாளான்னு புரிஞ்சுக்கிட்டு வாடகை தாயா தேர்ந்தெடுத்திருக்கணும். உங்களுக்கு யாருமே கிடைக்கலைங்கிறதுக்காக துளசிய வாடகை தாயா தேர்ந்தெடுத்தீங்க. அதனாலதான் அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. துளசிக்கு என்னமா குறைச்சல்? அவள மாதிரி ஒரு ஆரோக்கியமான பொண்ணு உங்களுக்கு வாடகை தாயா கிடைச்சதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாடகை தாயா வரவங்க எப்படி தெரியுமா வருவாங்க? வீட்ல ஏதாவது ஃபைனான்சியல் ட்ரபிள் இருக்கிறவங்க தான் வருவாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாதவங்க தான் வாடகை தாயா வரணும்னா இந்த ஹாஸ்பிடல் வாசல்ல லைஃப் ஃபுல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு டாக்டர் நீங்க பேசுறது. துளசியை பத்தி பேசினா போதுமே அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும் உங்களுக்கு. சரி, எனக்கும் துளசிக்கும் இருக்கிற உறவு வேணா உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அவ இங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தப்போ நீங்க அவ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவள, அவ உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமா, அவ நல்ல பொறப்பாடு நீங்க விசாரிச்சிருக்கணும். பாது வாய் மூடு. போய் வந்து துளசியோட பொறப்போட ரகசியத்தை பத்தி தான் உங்களால குறை சொல்ல முடியும். மத்தபடி அந்த பொண்ணு பேருக்கு தகுந்த மாதிரி புனிதமான பொண்ணு. ஒருத்தரோட பொறப்ப வச்சுக்கிட்டு அவங்க பெரியவங்களா சின்னவங்களான்றத முடிவு செஞ்சிட முடியாது தாமரை. பெரிய குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, சில்லற மனசோட இருப்பாங்க. சின்ன குடும்பத்துல பிறந்துட்டு பெரிய மனசோட வாழறவங்களும் இருக்காங்க, தெரிஞ்சுக்க. ஒன்னையே எடுத்துக்க. உன் பொறப்பு வேணா நல்ல பொறப்பா இருக்கலாம், ஆனா உன் புத்தி எப்படி? மனசாட்சியை கேட்டு சொல்லு. இன்னைக்கு ஒண்ணு கேக்குறேன் தாமரை. துளசியை நீ எதுக்கு ஜென்ம விரோதியா பாக்குற? நீ திங்கிற சாப்பாட்டுல அவ விஷம் வச்சுட்டாளா? சொல்லு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆத்மாவை நீ இப்படி மனசு நோக்கடிச்சதுனால்தான் இப்படி இருக்க. நீ அதை தெரிஞ்சுக்க. நீ நினைக்கிற மாதிரி பணத்தாசைனால நான் இந்த ஹாஸ்பிடல்ல நடத்தல. என்ன நம்பி வரவங்களுக்கு நல்லபடியா குணப்படுத்தி அனுப்பணுங்கிறது தான் என்னோட முதல் நோக்கமே. பணம் காசு இல்லாத எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமா நான் இங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன பத்தி தம்பட்ட அடிச்சுக்கிறதுக்காக நான் சொல்லல. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கன்றதுக்காகத்தான் இது எல்லாத்தையும் நான் சொல்றேன். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வாங்கி இருக்கிற பணம் அத்தனையும் வைத்திய செலவுக்கு தான் யூஸ் பண்ணிருக்கேன். என் செலவுக்கு நான் 10 பைசா எடுக்கல. நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, உன் பணத்தை நான் திருப்பி தரேன். சொல்லு, ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? சிங்கிள் செக்ல அது உங்ககிட்ட தரேன். சொல்லுமா, இந்த செக்க தரேன் உங்ககிட்ட. பெரிய டாக்டரா பாரு, பெரிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்க, குழந்தைய பெத்துக்க. சொல்லு, எவ்வளவு செலவாச்சு சொல்லு. இப்ப எதுக்கு அழற? எதுக்கு அழற? எனக்கு செக்கல வேணும், எனக்கு குழந்தை தான் வேணும், எனக்கு குழந்தை தான் வேணும், குழந்தை தான் வேணும். தாமரை, தாமரை, தேவையான பாருங்கம்மா, இவளே இன்னும் குழந்தையாத்தான் இருக்கா. இவளுக்கு குழந்தை வேணும் இருக்கு. இத போய் நான் எங்க சொல்லுவேன்? குழந்தை செத்து போன அதிர்ச்சியில என்ன செய்யறோம்னு தெரியாம இப்படி பேசிட்டோம் டாக்டர். தப்பா நினைச்சுக்காதீங்க. கவலைப்படாதீங்க, இட்ஸ் ஓகே. தேவயானி, தாமரை இப்ப ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான்னு தெரியுது. இத பாருங்க, இப்ப வரைக்கும் நீங்க எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வச்சு நீங்க எந்த முடிவுக்கு வந்துடாதீங்க.
அப்படியே எல்லா தெள்ள தெள்ள தெளிவா தெரியற வரைக்கும் ஜஸ்ட் கடவுளை நம்பிட்டுருங்க, பிரார்த்தனை பண்ணிட்டுருங்க. நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்க, நாங்க கிளம்புறோம். வா. இல்ல எது வரதாலும் நம்ம அப்புறமா பேசலாம். சரி சரி சரி. இத வேற ஒரு முக்கியமான இல்ல எனக்கு முக்கியமான வேற ஒரு விஷயம் வந்திருக்கு. சரி, நான் அப்புறம் பேசுறேன். யாரை பார்க்க வேணாம்னு நினைச்சனோ அவனே பார்க்க வேண்டியதா இருக்கு. நீ எதற்கு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. லிவரு, என்னை டென்ஷன் ஆக்காம கேட்குற கேள்விக்கு ஒழுங்கு மரியாதையாக பதில் சொல்லு. நீ ஒழுங்கு மரியாதையா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லுவேன். இப்போ தாஜ்மஹாலை கட்டியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் ஷாஜஹான் அப்படின்னு பளிச்சுன்னு பதில் சொல்லுவேன். எனக்கு தெரியாத கேள்வி நீ கேட்டீங்கன்னா நானும் தெரியாதுன்னு தான் பதில் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நீ ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்ல நீ சொன்னீங்கன்னா என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப விவரமா பேசுறத நினைப்பா. சொல்றா, துளசியும் குழந்தையும் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? யப்பா, ஏண்டா ஒரே கேள்வியை ஆளுக்கு வந்து வேற வேற மாடுலேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கல? ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்ற உனக்கு தான்டா போர் அடிக்கும், எங்களுக்கு போர் அடிக்காது. உன் வாயிலிருந்து உண்மை வர வரைக்கும் யாரு விட்டாலும் சரி நான் விட மாட்டேன். டேய், மனுஷனா பிறந்தா ஒரு வார்த்தை ஒரு சொல் இருக்கணும்டா. நான் கேட்டப்ப என்ன சொன்னேன்? துளசி இருக்க இடமே தெரியாது, ஆனா என் பொண்டாட்டி கிட்ட போய் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்கேன். துளசியே இருக்கிற இடம் தெரியாத உனக்கு குழந்தை இறந்து போன விஷயம் மட்டும் எப்படா தெரியும்? சூப்பர் சூப்பர் செல்வா, பயங்கர புத்திசாலித்தனமா என்னையே மடக்கிட்ட. நீ எல்லாம் சிஐடியா இருக்க வேண்டிய செல்வா. மூடு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. செல்வா, உன்கிட்ட சொன்ன அதே பதில உன் பொண்டாட்டிக்கிட்டயும் சொன்ன கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்காதுல்ல? அது மட்டும் இல்ல, 2 லேடிஸ் என்ன மதிச்சு வீடு தேடி வந்து என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சமாவது உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான் குழந்தை செத்து போச்சுங்கிற உண்மையை சொன்னேன். இதை உண்மை நீ தான்டா சொல்லணும். இன்னைக்கு இப்படி சொல்லி இதை உண்மைன்னு சொல்லுவேன், நாளைக்கு வேறதா சொல்லி அதை உண்மைன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன கேனையா? குழந்தை செத்து போச்சுன்னு சொல்றேன், அதுக்கு என்னடா ப்ரூஃப்? ஆஹா, எவ்வளோ தடவை தான் நானும் ஒரே சீடியை ரீவைண்ட் பண்ணி போடுறது. நான் உனக்கு கேட்குறேன், வீட்டில் உனக்கும் பொண்டாட்டிக்கும் பேச்சுவார்த்தை ஏதாவது சரியில்லையா? ஏய், குடும்பத்தை பத்திலாம் நீ பேசாத. நல்லா இருக்க, நீ என் குடும்பத்தை பத்தி பேசுவ, ஆனா நான் உன் குடும்பத்தை பத்தி பேசக்கூடாதா? சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத. இல்ல எது கேக்குறேன்னா, நீ இவ்வளவு ஆதாரம் குதிக்கிறல்ல, அந்த ஆதாரத்தை நான் ஏற்கனவே உன் பொண்டாட்டிக்கிட்டே உங்க அம்மா கிட்டயும் காமிச்சிட்டேன். அவங்க கூட்டிட்டு போய் உங்ககிட்டயே காமிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது உனக்கே எதுவுமே தெரியலன்னு. அது சரி, நீ வீட்டு பக்கம் போனா பரவாயில்லையா? எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி காணும்னு நீ தேடிட்டு இருந்தா அவங்க என்ன பண்ண முடியும்? டேய், ஓவரா பேசிட்டு இருக்காது. என்னடா ஆதாரம்? என்னடா ஆதாரம் காமிச்ச? என்ன காட்டுறா? நானும் பாக்குறேன், காட்டு. என்ன அதுதான் தாஜ்மஹாலா ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு போய் பாருங்க பாருங்க பாருங்கன்னு காட்டுறதுக்கு? குழந்தை இறந்து போனோம்னா குழந்தைய புதைச்ச எடுத்து உன் பொண்டாட்டிக்கிட்டே உங்க அம்மா கிட்டயும் காமிச்சேன். நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு அந்த இடத்த பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு வையேன், இந்த எக்ஸிபிஷன் கிளம்புற மாதிரி குடும்பத்தோட ஒரு கார்ல ஏறி கிளம்பி நீ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த பாரு. புரிஞ்சுதா? நீ போய்க்காரண்டா, நீ ஏதோ டிராமா பண்ற, உன்னை நம்ப மாட்டேன். ஆதாரத்தை கேட்ட நானும் சொல்லிட்டேன், நீ நேரா கிளம்பி போய் அங்க பார்க்காமே நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரிடா, நான் உன் வழிக்கே வரேன். அப்ப நான் துளச்சி உன் கூட தானே இருக்கப்போ? சரி, என் கூட தான் இருந்தா ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை எங்கன்னு கேட்டதுக்கு குழந்தை செத்து போச்சுன்னு அவகிட்டயே சொன்னேன். அவ்வளவு ஒன்ன மாதிரிதான். நம்ப மாட்டேன், கொண்டு போய் இடத்த காட்டுன்னு சொன்னா கொண்டு போய் காட்டினேன், அவ்வளவுதான். அத பார்த்த உடனே வெறி பிடிச்ச மாதிரி என்ன அடின்னு அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டால. அப்பத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் அவளைதான் இந்த மாதிரி தெருவா தேடிட்டு இருக்கிறேன். ஆனா கண்ணில் பட மாட்டேங்கிறான். நீ ஒண்ணு பண்ண, நீ அவளை தானே தேடிட்டு இருக்க. அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்றியா ப்ளீஸ்? ஒழுங்கு கிட்ட போய் சொல்ல மாட்டியா? நான் அடிச்சு மூஞ்சி முகலாம் பேத்துறேன், உண்மையை சொல்றான். வேணாம் செல்வா, சட்டையில இருந்து கையெடு. நான் சட்டை பிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. என் குழந்தைக்கு நீ சமாதி கட்டுறியா? உனக்கு நான் சமாதி கட்டுறேன்டா. என்னடா ரொம்ப ஓவரா பேசு.
ஏன் சார் பாக்க 2 பேரும் டீசெண்டா இருக்கீங்க, இப்படி ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? போங்க சார். ரோட்ல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா போலீஸ் வந்து உள்ள வச்சிருவாங்க. போங்க சார். தப்பிச்சிட்டோம் நினைக்காதரா, உன் சாவு என் கையில தான். டே இப்படி என்ன பார்த்து சொன்னவங்க எல்லாம் சொன்ன உடனே செத்து போயிடுறாங்க. போடா டே. செல்லக்குட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு தலைவாரி விடவா? அம்மா உங்களுக்கு தலைவாரி விட்டேன். அழகு குட்டி நீங்க. செல்லக்குட்டி, அழகு குட்டி. அம்மா உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன். சரியா? சரி 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 சரி. அழக்கூடாது, அழாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. செல்லம் அழக்கூடாது. சிரிங்க செல்லக்குட்டி. ஓ என் அழகு பாப்பா நீங்க. ஐயோ, முடிய பிடிச்சு இழுக்க கூடாது. செம்ம பாலு நீங்க. பாலு பாப்பாவா நீங்க? செல்லக்குட்டி. பட்டுக்குட்டி நீங்க. மாமா, நீங்க பாரு மாமா, முத்து கொடுத்துக்கிட்டே இருக்கா நம்ம பாப்பா. ஐயோ, பயங்கர பாலு மாமா, அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. தாமரை, அச்சா, சிரிக்கிற மாமா, சிரிக்கிற பாருங்க. புடி புடி புடி. மாமா, மாமா, மாமா வந்து குழந்தை காப்பாத்துங்க மாமா. ஐயோ, என் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தை மாட்டிக்கிச்சு. என் குழந்தை, என் குழந்தை. ஐயோ, என் குழந்தை யாராவது வந்து காப்பாத்துங்க. மாமா, மாமா வந்து காப்பாத்து மாமா. மாமா, வெளியே போகாத. செல்வா, என்னடா? மாமா, வா மாமா, வா மாமா. வா மாமா, குழந்தை அழுவுது மாமா. போச்சு, போச்சு. நீங்களாவது காப்பாத்ததால என் குழந்தை செத்து போச்சு. தாமரை, என்னமாச்சு? கஷ்டப்பட்டு பெத்த குழந்தை போச்சு. என்னங்க? நான் பாவி, நான் பாவி. என் குழந்தை போச்சு. தாமரை, என் குழந்தை போச்சு. என் குழந்தை போச்சு. தாமரை, மாமா, சாமி என் குழந்தை கொடுத்துட்டாங்க. செல்லக்குட்டி, இனிமே என் குழந்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். என் செல்லம், என்னடா ஆச்சு? ஏன் அழுதீங்க நீங்க? அம்மாவை விட்டுட்டு அழுதீங்களா? என் செல்லக்குட்டி மானி. என்ன விட்டு போயிட்டீங்களா? இனிமே நான் உங்களை பத்திரமா பாத்துக்குவேன். என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்கா? உங்களை நான் விடவே மாட்டேன். உங்களை நான் யார்கிட்டயும் கொடுக்கவும் மாட்டேன். அழாதீங்க, நான் உங்களை பத்திரமா வச்சுப்பேன். சரியா? கஷ்டப்படுத்தவே மாட்டேன். என் கூடவே இருங்க. தாமரை, சரியா?
செல்வா, காலையில பிரசன்னா குழந்தைய புதைச்ச இடத்த காட்டினதுல இருந்தே தாமரை ஒரு மாதிரி ஆயிட்டா. அவளால குழந்தைய பார்க்க முடியலங்கிறது பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இருக்கதானே செய்யும் தேவான. குழந்தைய 10 மாசம் தாமரை வயித்துல சுமக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் மனசுல குழந்தைய சுமந்துக்கிட்டு தானே இருந்தா. ஆனா இந்த சமுதாயத்துல குழந்தைய வயித்துல சுமக்கிற பொண்ணுக்கு தான் எல்லா அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்குது. வெளிப்பார்வைக்கு வாடாவடியா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு பொண்ணு தானே. மனசுல எல்லா ஏமாற்றத்தையும் சுமந்துக்கிட்டு எங்கேயோ ஒருத்தி தான் குழந்தைய சுமக்கிறாங்கிற நம்பிக்கையில நாளை எண்ணிக்கிட்டு இருந்தா. கடைசியில் அந்த நாள் வந்தப்போ குழந்தை செத்து போன தகவல் தானே அவளுக்கு கிடைச்சது. குழந்தையோட ஜனனத்தை பார்க்க வேண்டியவ அதோட மரணத்தை பார்த்தா அவளோட மனசு பாதிக்க தானே செய்யும். டேய் செல்வா, அவளை இப்படியே விட்டுறக்கூடாதுடா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நாம செய்யணும்டா. துளசி மேல இருக்க கவனத்துல இவளை பத்தி யோசிக்கவே இல்லை. இல்ல இவ குழந்தைக்காக எதுவும் கஷ்டப்படலையே, அதனால குழந்தை இறந்து போனது இவளை பெருசா பாதிக்காதுன்னு நினைச்சேன். தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் தாய்மைன்ற உணர்வு ஒண்ணுதான். சரி, நான் அவளை நாளைக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கூட்டு போறேன். என்னங்க இது? கொஞ்சம் பொறுமையா இருப்போம். கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவாரு. துளசி, என்ன துளசி, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? என்ன ஏதாவது திட்டணும்னு நினைச்சேன்னா தாராளமா திட்டிடு. என்னால உனக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்த முடியாதுதான். ஆனா என்ன திட்டுறதுனால உன் மனசு கொஞ்சமாவது சமாதானம் ஆகும்னா தாராளமா திட்டு.